Hi guys, welcome back to my channel. இது கற்றலை மதிப்பிடலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கற்றலின் மதிப்பிடலின் பங்கு. கற்றலில் மதிப்பிடலின் பங்கு. ரோல் ஆஃப் அசைன்மெண்ட் இன் லேர்னிங். கற்றலை மதிப்பிடல் 3 விதங்களில் பங்காற்றுகிறது. அதில் கற்றல் ஆகும் மதிப்பிடல், கற்றலுக்காக மதிப்பிடல், கற்றலை மதிப்பிடல். அதில் முதல்ல கற்றலாகும் மதிப்பிடல். மதிப்பிடல் என்னும் செயல் மூலம் மாணவர்கள் தம்மை பற்றியும் தமது கற்றலை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுதல். இந்த மாதிரி கற்றலாக மதிப்பிடலில் மாணவர்கள் நான் எப்படி படிக்கிறேன், நான் எந்த மாதிரிலாம் படிக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கற்றலாக மதிப்பிடல் அறிதலை அறிந்துணரும் வழிமுறை எனப்படுகிறது. அறிதலைனா நாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கிறது அறிதலை அறிந்துணரும் வழிமுறை. இந்த கற்றலாக மதிப்பிடலில் என்ன பண்ணுறாங்கன்னா, கற்றல் குறித்து சுய மதிப்பிடல். சுயமதினா தன்னைத்தானே சோதித்தறியிறது. சக மாணவர்களின் மதிப்பீடு, தன் கூட படிக்கிறவங்களும் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கற்றலாக மதிப்பிடல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாணவர்கள் தமது கற்றலை குறித்து ஆழ்ந்து சிந்திக்கவும் வலுவான பாடப்பகுதிகளையும் அதிக கவனம் செலுத்தும் பாடப்பகுதியிலும் அடையாளம் காண உதவுகிறது. அதாவது எந்த சப்ஜெக்ட் எனக்கு ஈஸியாக இருக்குது, என்னால் படிக்க முடியும், எந்த சப்ஜெக்ட் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்களே தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த மதிப்பீடு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கற்றலாக மதிப்பிடல் மாணவர்கள் தமது தனித்த இலக்குகளை நிர்ணயித்து கொள்ளவும் கற்றல் மேன்மேலும் முன்னேறி செல்ல உதவுகிறது. நான் இந்த அளவுக்கு மார்க் எடுப்பேன், இந்த அளவுக்கு நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கோல் செட் பண்ணிக்கிட்டு அதுக்காக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பாங்க. அவங்க எப்படி படிக்கிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பாங்க. கற்றலாக மதிப்பீட்டில் ஆசிரியர்களின் பங்கு பணி. கற்றலில் விளைபயன்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை மாணவர்களுடன் விவாதித்தல், செய்து முடிக்க வேண்டிய பணிகள், தேர்ச்சி பெற்றிட வேண்டிய திறன்கள் ஒவ்வொன்றையும் தகுதிப்பாடுகளை உருவாக்குதல். தகுதிப்பாடுகள்னால் ரேங்க் கார்டு கொடுக்கறது. இந்த மாதிரி எந்த மாதிரிலாம் மாணவர்கள் இந்த மாதிரிலாம் கொஷின் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத மாணவர்களோட நம்ம பேசணும். அடுத்து அவங்க திறன்களை வெளிப்படுத்தும் போது ரேங்க் கார்டை தகுதிப்பாடுகளை உருவாக்கணும். அடுத்து மாணவர்கள் கற்பிக்கும் போது அவர்களது கற்றல் குறித்து அவ்வப்போது உரிய பின்னோட்டம் அளித்தல். நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டே இருக்கணும். நல்லா படிக்கலைன்னா இந்த மாதிரிலாம் படிக்கலாம் அப்படின்ட்டு ஃபீட்பேக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கற்றலை சுய கண்காணிப்பு செய்திட மாணவர்களுக்கு உதவும் வகையில் வழிகாட்டு வினாக்களை கேட்டல். அதாவது சுய கண்காணிப்புனா தன்னை பற்றி தானே தெரிஞ்சுக்கணும், நான் அந்த அளவுக்கு படிக்கிறேன் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற மாதிரி வினா கேட்கணும். கற்றலுக்காக மதிப்பிடல். கற்றலுக்காக மதிப்பிடல் என்பது தொகுதிரி மதிப்பீடு என்பது இராமல் வளரறி மதிப்பீடு என அமைந்திருத்தல் ஆகும். அதாவது ஹெண்ட் ஆஃப் கடைசியாக வைக்கக்கூடிய தொகுதிரி மதிப்பீடு இல்லாமல் அடிக்கடி டெஸ்ட் வைக்கக்கூடிய வளரடி மதிப்பீடாக தான் இந்த கற்றலுக்காக மதிப்பீடில் இருக்கும். வளரடி மதிப்பீடில் கற்பித்தல் நடைபெறும் காலத்தில் இடையிடையே சிறு வினாக்கள் சோதனை நடத்துதல், மாணவர்களுக்கு தொடர் பின்னோட்டம் அளித்தல். சின்ன சின்ன கொஷினாக கேட்டுட்டு அவங்க வாயிலேருந்து ஆன்சர் வர வைக்கிறது. அப்படி வர வைக்கிற ஆன்சர் ஓகேவா, குட், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னூட்டம் அளிக்கணும். தொடர் பின்னூட்டம் மூலம் ஆசிரியர்கள் தமது கற்பித்தலில் தேவைப்படும் மாற்றங்களை புகுத்தி கொள்ள முடியும். அதாவது தொடர்ந்து பின்னூட்டம் அளிச்சிட்டு இருக்கும்போது நாம் எப்படி நல்லா சொல்லித்தரமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கிளாஸ் எடுக்கலாம். கற்றலுக்காக மதிப்பீடில் ஆசிரியர்களின் பங்கு. கற்பித்தலின் போது இடையிடையே எழுப்பப்படும் வினாக்கள் கற்பித்தவற்றை மாணவர்கள் புரிந்து கொள்வதை சோதித்தறியும் வீட்டு ஒப்படைப்பு, கற்றலை மேம்படுத்துவதற்கான மதிப்பீட்டு செயல்கள் அமைதிருத்தல். அதாவது ஹோம்ஒர்க் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே சிறு வினாக்கள் கேட்குறது, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஆசிரியர் பின்னூட்டம் மூலம் கற்றலில் குறைபாடு உடைய மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் கற்றலை மேம்பாடு அடைய வாய்ப்பளித்தல். பின்னூட்டம்னா ஃபீட்பேக்கு கொடுக்கும்போது இது இந்த அளவுக்கு நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட குறைகள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான வழிகாட்டலும் செஞ்சுட்டு இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லா படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் போது அவங்கள கற்றலை நல்லா டெவலப் பண்ணிப்பாங்க. மதிப்பீட்டின் அடிப்படையில் உடனுக்குடன் மாணவர்களுக்கு பின்னூட்டம் அளித்தல். மார்க்கை உடனுக்குடனே சொல்லிவிட்டு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையான்னுட்டு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர்கள் தாம் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை பற்றி அறிந்திட உதவும்.
கற்றலை மதிப்பிடல். கற்றலை மதிப்பிடல் என்பது கற்றலை மதிப்பிட்டு பதிவு செய்து அடைவு நிலையை அறிவித்தலாகும். இத்தகைய மதிப்பீடு தொகுதிரி மதிப்பீடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தொகுதிரி மதிப்பீடுனா என்னது? லாஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் வருது, அதுதான் தொகுதிரி மதிப்பீடு, அதுதான் கற்றலை மதிப்பிடுறது. கற்பிப்பு காலத்தில் இறுதியில் சொன்னலையா, லாஸ்ட்டாக வைக்கக்கூடிய எக்ஸாம் முன்னாடி தேர்வு. கற்பிப்பு காலத்தின் இறுதியில் கற்பிப்பு நோக்கங்கள் எந்தளவு ஏயப்பட்டுள்ளது என்பதற்கான சான்றிதழ்னு சர்டிஃபிகேட் பெறும் வகையில் மாணவர்களது கற்றல் அடைவை தேர்ச்சியை மதிப்பிடுவதற்கு மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது பப்ளிக் எக்ஸாம் வச்சு அவங்க எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கறது. 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டில் இருக்க அந்த மாதிரி கொடுக்கறது தான் இந்த கற்றலை மதிப்பிடல். மதிப்பீட்டின் அடிப்படையில் மாணவர்கள் அடைவு தேர்ச்சி நிலையை ஏற்ப தரவரிசைப்படுத்துது. அதாவது முதலிடம், 2ஆம் இடம், A கிரேடு, B கிரேடு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் தரவரிசை. அடுத்த கல்வி நிலைக்கு செல்வதற்கான தகுதி பெறும் அளவில் எவரெல்லாம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை எழுதியால். அதாவது பாஸா ஃபெயிலா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்க பாஸ் ஆனீங்களாம் ஹையர் கிளாஸ்க்கு ஸ்டடி பண்ண அனுமதிக்கிறது. கற்றலை மதிப்பிடலில் ஆசிரியரோட பங்குனா மாணவர்களின் கற்றல் தேர்ச்சி நிலையை கற்றலில் பல்வேறு அம்சங்களில் துல்லியமாக மதிப்பிட்டு சான்றுகளின் அடிப்படையில் அறிவித்தல். அதாவது சான்றுகள் அடிப்படையில் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க இல்லையா, அந்த சான்றிதழ் வெளியிட்டு அந்த மார்க்கை என்ட்ரி பண்ணி மார்க் ஷீட் கொடுக்கறது. கற்றல் தேர்ச்சியை அளவிட பல்வேறு வகையான சோதனை உருப்படிகள், சோதனை உத்திகளை பயன்படுத்தல். சோதனை உருப்படினா என்னென்ன கொஷின், சிறுவினா குருவினா அந்த மாதிரிலாம் இருக்கியா, அந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கறது. கற்றல் தேர்ச்சி அளவிட எந்த மாதிரிலாம் அளவிடுவாங்கன்னா எழுத்து தேர்வு, வாய்மொழி தேர்வு, செய்முறை தேர்வு. செய்முறைனா ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இந்த மாதிரி கொஷின்லாம் வைப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.